Hi friends, welcome to my channel. இது RJ Kitchen தமிழ். RJ Kitchenல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சூட் ஆகுற மாதிரியான ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த குழம்பு ரெசிபி எப்படி செய்யலாம்னு வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கிறேன். மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். கண்ணாடி பக்குவம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதோட 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக அறுத்து எடுத்திருக்கேன். அதையும் நல்லா மசியற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு, அடுத்ததாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3மே சேர்த்து பவுடர் பண்ணினேன். இந்த பவுடரையும் சேர்த்திக்கிறேன். இது வெஜ் நான்வெஜ் எல்லாத்துக்குமே இந்த பவுடர் சேர்த்திக்கலாம். பிரியாணிக்கு கூட சேர்த்தலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்ல பச்சை வாசமெல்லாம் போய் கமகமன் வாசம் வரும். இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் சேர்த்திருக்கேன். இது கூட நீங்கள் மட்டன் சேர்த்தலாம், கத்திரிக்காய் சேர்த்தலாம். இது எல்லாமே சேர்த்து வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவில் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள். இதை 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மட்டன் கூட இந்த மாதிரி கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பட்டாணி தான் போட்டு செய்ய போகிறேன். வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணி சேர்த்திக்கலாம். இதில் ஆல்ரெடி நல்லா ஓவர் நைட் ஊறி நல்லா 4 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். காய்கறியெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காயெல்லாம் வேகட்டும். இப்போது ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டோம்னா போதும். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காயெல்லாம் வெந்துடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்திட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். நல்லா இந்தளவுக்கு தண்ணியெல்லாம் இஞ்சி இந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸில் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிரேவி மாதிரி கூட சாப்பிட்லாம். செமி கிரேவி மாதிரி. நான் தேங்காய் ஊற்றி தான் செய்கிறேன். தேங்காய் ஊற்றி அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு திருப்பியும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த தேங்காயெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலா தேங்காய் எல்லாம் கொதிக்கிறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த முருங்கைக்காய் தான் இந்த குழம்போட ஹைலைட்டே. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு கொதிச்சு கலரெல்லாம் மாறி இருக்கு. இப்போ சூப்பராக இந்த குழம்பு ரெடியாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கணும் குழம்பு. நல்லா கொதிக்கும் போது அந்த அரோமாலாம் நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கியிருக்கேன். மேலே பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மண் சட்டியில் செய்யும்போது இன்னுமே சுவை கூடுதலாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி மண் சட்டி இருந்தால் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு. கரையாமல் வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். மண் சட்டி அப்படிங்கிறதுனால ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்விலிருந்து இறக்குனதுக்கப்புறமும் இப்படி தான் கொதிக்கும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு நம்மளோட குழம்பு எப்படி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இப்போ குழம்பு ரெடியாக இருக்குது. இந்த குழம்பு சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இடியாப்பம், இட்லி, தோசை, சாப்பாடுன்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.